முல்லா வளமாய் வாழ்ந்த அந்த ஊரில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. நல்லதொரு சமூக பழக்க வழக்கம்தான் அது. யாராவது ஒருவர் நல்ல செய்தி ஒன்றை சொல்லிவிட்டால் உடனே அதை கொண்டாடி விடுவார்கள். பெரும்பாலும் அந்த செய்தி ஒரு பொது செய்தியாக இருக்கும். உடனே கொண்டாடுவார்கள். எப்படி அதை கொண்டாடுவார்கள் தெரியுமா? அந்த நல்ல செய்தியை கொண்டு வந்து சொல்பவர்களுக்கு அங்கிருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து பணம் வசூலித்து அதை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புவார்கள். இந்த வட்டார வழக்கு முல்லாவுக்கு முற்றிலும் பிடித்து போயிருந்தது. ஒரு நாள் விரைந்தார் முல்லா சந்தை பகுதிக்கு. மக்கள் அதிகமாக கூடுகிற இடத்திலே போய் ஒரு உயரமான இடத்தை தேர்ந்தெடுத்தார். அறிவித்தார், உங்களுக்கெல்லாம் இந்த முல்லா நல்லதொரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. கேட்டவுடனே கூடியிருந்த மக்கள் பணத்தை வசூலிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்பளிப்பு பணம் பிரித்த அனைவருமே திரண்டு நின்று அந்த நல்லறிவிப்புக்காக காத்து கிடந்தார்கள். கணிசமான பணம் வசூலிக்கப்பட்டு விட்டது. அதை அன்புடனும் நன்றியுடனும் பெற்றுக்கொண்டார் முல்லா. பெற்ற பண முடிப்பை பையிலே பத்திரமாக போட்டுக்கொண்டு முடிந்து கொண்டார் முல்லா. திரண்டிருந்த மக்கள் அந்த நல்ல செய்தியை சொல்லுங்கள் 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 முல்லா என ஆர்ப்பரித்து கேட்க மகத்தான சத்தத்துடன் முழக்கமிட்டு சொன்னாராம் இந்த முல்லா. அந்த நல்ல செய்தி இதுதான், இந்த முல்லா ஒரு மகனுக்கு தந்தையாகி இருக்கிறார். முழக்கமிட்டு விட்டு முழக்கமிட்ட வேகத்திலேயே முடிச்சோடு பண முடிச்சோடு கிளம்பி விட்டாராம் முல்லா. உண்மைதான், உனக்கு ஒரு மகன் பிறக்கிறான் என்றால் அவன் ஊருக்கும் தானே பிறக்கிறான், சமுதாயத்திற்கும் தானே பிறக்கின்றான். ஒரு நலமான செய்தி நாலா பக்கமும் பாயும் பரவும். 4 பேருக்கு நல்லது செய்யவிருந்தால் தான் அது நல்ல செய்தி. ஒரு நல்ல செய்தி என்பது வெளிச்சம்பவம் அல்ல, உள்ளம் வெளிப்படுத்தும் உள்சம்பவம். மனிதனிடம் கடவுள் அவ்வப்போது எழுப்பும் சின்னஞ்சிறு குரலே நல்ல 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 செய்திகள். அப்படித்தான் இயேசுபாலனின் பிறப்பு செய்தியும் அமைந்திருந்தது. மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் செய்தியாய் அந்த சின்ன செய்தி இருந்தது. அந்த செய்திதான் மனுக்குலத்திற்கு சமநிலை ஏகாந்த செய்தியாகவும் அமைந்தது. எந்த ஒரு நல்ல செய்தியும் அடுத்த கட்ட செயல்பாட்டுக்கு அரை கூவல் விடுக்கும். அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள், இதுவே செய்தி சுட்டும் மார்க்கங்கள். அழுவாரோடு எளிதில் இணைந்து அழுதுவிடும் தாங்கள் நன்றாக யோசித்து விடை சொல்லுங்கள். அழுவாரோடு எளிதில் இணைந்து அழுதுவிடும் தாங்கள் அண்டை வீட்டுக்காரனுக்கு 50 கோடி அன்பளிப்பு கிடைத்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் உங்கள் உள்ளம் அக்களிக்குமா, அவதிப்படுமா? மகிழ்வாரோடு உண்மையில் உங்கள் மனம் அகமகிழுமா? சொல்லுங்கள். இப்ப புரியுதா மகிழ்வாரோடு மகிழ்வது எவ்வளவு பெரிய அவதி என்று? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் உனக்கு நிகழ்ச்சியில பிறர் என்னை மதிக்க வேண்டுமே ஆனால் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அதான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா என்னுடைய செயல்கள் அப்படின்றப்போ நான் பணியோடு இருக்கின்றனா, இந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் நான் அப்படி வளம் வருகின்றனா. பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம். அப்துல் கலாம், டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஒரு ஸ்கூல் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஒரு பையன் கிட்ட எழுந்து அவர் கேட்கும் போது, உங்க ஹேர்ஸ்டைல் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை கேட்கும். அதுக்கு ஒரு பணியோட ஒரு ஆன்சர் பண்ணியிருப்பாரு. எப்பவுமே நம்ம என்னதான் உயரத்துக்கு போனாலும் நம்ம பணியோட இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக என்னுடைய முடி எப்பவுமே பணிந்து இருக்க வேண்டும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் வச்சிருக்கேன் பார். சோ அந்த மாதிரி ஒரு பதில், இது எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் நாம் பணிவோடு இருக்கின்றோமா, அந்த பணிவு மற்றவர்களிடமிருந்து கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை தானாகவே நமக்கு வந்து சேரும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. பழைய திரைப்பட பாடல் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க துணிவுக்கு முன்னாடி என்னதான் சொல்லிருக்காங்கன்னா பணிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்ப அந்த பணிவு ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவு நிலை உயரத்துக்கு போனாலும் வாழ்க்கை வந்து மேடு பள்ளங்கள் இருந்தது. எங்கேயோ ஒரு கட்டத்துல நம்ம சறுக்கி விட வேண்டிய சூழல் வரும். அப்ப இந்த பணிவோடு இருக்கக்கூடிய அந்த தன்மை நம்ம எல்லாரோட்டையும் பணிவோடு கனிவோடு பேசி பழகி இருந்தோம் அப்படின்னா நாம கீழே விழுறப்ப நம்மளை தூக்கி விடுறதுக்கு 10-20 பேர் என்ன பண்ணுவோம் வந்து வைப்பாங்க. ஓகே, ஏதோ சம்திங் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை, வாங்க நாங்க இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை ஆறுதல் படுத்துவதற்கும் தேற்றுவதற்கும் நம்மோடு இருந்து உதவுவதற்கும் நம்ம கிட்ட உண்மையான நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஆனா எனக்கு வளர வளர நான் வளர்ச்சியை நோக்கி செல்ல செல்ல என் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நான் உயர்ந்து கொண்டே செல்ல செல்ல என்கிட்ட பணிவு என்பது இல்லை என்றால் நான் கீழே விழும்போது எல்லாம் சுத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா எப்ப நீ கீழே விழுவான் அப்படின்னு சொல்லி கை தட்டுவதற்கு தான் கூட்டம் தயாராக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பணிவு
பிறர் நம்மை மதிப்பதற்கான காரணத்தை உருவாக்கி தரும். சிறப்பு இன்னும் இது போல வர விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து தொடர்ந்து பேசுவோம். பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா.